அப்பத்தா அன்புடன் டிவி, கண்ணம்மை அப்பத்தா டிவி பார்க்கையிலே உடனே சப்ஸ்கிரைப் டச் பண்ணிடுங்க. காரைக்குடியில் மகளிர் சங்கம் 9 மாதத்தில் சுகப்பிரசவம் வெற்றிகரமாக பிரம்மாண்டமாக கம்பன்மணி மண்டபத்தில் செட்டிநாடு சந்தை காரைக்குடி மகளிர் சங்கத்தால் அற்புதமாக கூட்டு வழிபாடு என்பது போல் ஒன்று சேர்த்து ஒரு கையில் ஓசை வராது. அற்புதமாக மந்திரி முதல் நீதிபதி வரை மினிஸ்டர் அனைவரும் வந்து அற்புதமாக பாராட்டி கடை போட்டவர்கள் அனைவரும் அத்துணை பேரும் நல்ல வியாபாரம். இந்த ஃபஸ்ட்டு இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தொடுமாறு அற்புதமாக அருமையாக இதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்வில் மிகவும் நன்றாக இருப்பீர்கள். வேண்டியதை நினைத்து பாருங்கள், அத்துணையும் நடக்கும். அப்பத்தா போல் நல்லா இருப்பீங்க. பார்க்கையிலே வேண்டியதை நினைத்து பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் அப்பத்தா உங்களுக்கு வேணுங்கிறத நினைப்பேன். இரவு படுக்க போதும் நினைப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் அப்பத்தா போல் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. காரைக்குடி மகளிர் சங்கம் 9 மாதத்தில் அன்னதான சர்வீஸ், பிள்ளையார்பட்டியில் உழவாரப்பணி மற்றும் பல அருமையான மகளிரை அழைத்து கொண்டு டூர் முதலியவற்றையும் வாரம் மீட்டிங் வெல் டிசிப்ளின் சிரித்த முகமாக எல்லோருடன் அன்பாக அரவணைப்பாக இதுபோல் குடும்பங்களிலும் இருந்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरशान्तनवं पुनरेवाभ्यभाषत श्रीयुधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कं कमच्छन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्म सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवम् अनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुष सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन्नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन्नित्यं सर्वदुःखातिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवेरच्चेन रसदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलम् दैवतं देवतानां च भूतानां यो व्ययप्तिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णुर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये
विष्णुर्नाम्नां सहस्रस्य वेदव्यासो महामुनिः छन्दोनुष्टुप् तथा देवो भगवान् देवकीसुतः अमृतांशूद्भवो बीजं शक्तिर्देवकीनन्दनः त्रिसामाहृदयं तस्य शान्त्यर्थे विनियुज्यते विष्णुं जिष्णुं महाविष्णुं प्रभविष्णुं महेश्वरम् अनेकरूपदैत्यान्तं नमामि पुरुषोत्तमम् நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நல்லமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பதியே அப்பமுண்டு பொறிகடலை அவலும் உண்டு சீனியும் உண்டு முப்பழமும் தீனுடனே மோதகத்து படையலுண்டு தப்பாமல் எடுத்த முறை சரியாக்கி தருபவனே எப்பொழுதும் எமக்கருள எழுந்து வரும் கணபதியே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க எழிற்குவளை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாளை இறைவி நிறம் நல்ல பவளம் கள்ளிருக்கும் ரோஜா பூ கன்னங்கள் அல்லியில் கடைந்ததோர் 2 கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் அல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேலூர் பூவையும் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவளுன் அருளாலே வரும் துயரை போக்கியொரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி
ஐயா பொட்டி அடிக்க பழக போறீங்களா? அங்க போய் என்ன பழகிக்க போறீங்க? பொட்டியடினா வந்து எல்லா பொருளும் இருக்கும், இல்லாத பொருளே இல்ல. எல்லா கல்யாணம் ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் இருக்கும். பொட்டியடியில விபூதி, சில்லறை, காசு, எல்லாமே பெட்டி அடியில இருக்கும். இது வரவு செலவு நோட்டு. நம்ம செட்டியார்கள் சொல்லிருப்பாங்க, செட்டியார் கணக்கு கெட்டியா இருக்கணும். கெட்டினா சரியான கணக்கு. இந்த நோட்டு எடுத்து பார்த்து எப்ப எடுத்து பார்த்தாலும் இந்த வரவு செலவு நோட்டு சரியான கணக்கெல்லாம் காட்டும். சரி, நீங்க பொட்டி அடி பார்க்க போனா ஆட்சிமார்கள் எல்லாம் வீட்டுல இருந்தாங்கல்ல, அவங்க பெருமையை சொல்லுங்க. பாத்துக்கிட்டாங்க, அப்பத்த ஆயாலாம் வீட்டை பாத்துக்கிட்டாங்க. மோர் வித்து கூட வெள்ளி கவசம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப அந்த காலத்துல யாரும் கடல் கடந்து போக மாட்டாங்க. ஏன்னா இப்ப போறோம் எல்லாரும் கடல் கடந்து. சரி சொல்லுங்க. அந்த காலத்துல பொட்டி அடினா துர்நாரை பூசிட்டு ஒரு ட்ரங்கு பெட்டியை தூக்கிட்டு பாய்மர கப்பல் எந்த திசையில போகுதோ அந்த திசையில போவாங்க. அங்க போய் இந்த வட்டி தொழில் எல்லாம் பழகிக்கிறது. வருஷம் கடையை இருக்கும், 100 கடைகள் இருக்கும். சொல்லுங்க. அப்பதான் வந்து பட்டையை பூசிட்டு பாய்மர கப்பல்ல போவாங்க. பினாங்கு, மலேசியா, கொழும்பு எல்லா இடத்துக்கும் போவாங்க. அப்படித்தான் வட்டி தொழில் பண்ணி அங்க இருந்து தேக்கு மரங்களை வாங்கி கப்பல்ல கட்டி விட்டுருவாங்க. அது ராமேஸ்வரம். அங்க எல்லாம் வந்து மூணா ஆனா பேனா ரூணா. அப்படித்தான் நம்ம வீடுகள்லாம் முதல் தடவை கொண்டு விக்க போயிட்டு முதல் வளவு கட்டுவாங்க. முதல் தடவை கொண்டு விக்க போயிட்டு முதல் வளவு கட்டுவாங்க. ரெண்டாவது தடவை கொண்டு விக்க போயிட்டு ரெண்டாவது வளவு கட்டுவாங்க. அப்படித்தான் நம்ம செட்டிநாடு வீடுகள்லாம் தேக்குல அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. பொட்டி அடி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை அடிக்க கொண்டு போறோம். பொட்டி அடியும் ருத்ராட்சமும் இந்த அங்கவஸ்திரமும் நம்ம நகரத்தாரோட பிறந்தது. இந்த பொட்டி அடியும் அங்கவஸ்திரமும் ருத்ராட்சமும் இன்னைய வரைக்கும் நம்ம நகரத்தாரோட பிறந்தது. ஆனா இது வரைக்கும் பிள்ளையார் நோவு மட்டும் என்ன A to Z எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான். பிள்ளையார் நோவு மட்டும் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான். உங்களை அழகா கூட்டிட்டு வந்தது இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? கொஞ்சமா தெரிஞ்சுங்க. அடுத்த எதுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நான் PLA குரூப்பை சேர்ந்தவங்கன்னு அலமாச்சியோ, இல்ல நான் டாக்டர் சாமிநாதனோட வைஃப்னு சேதுகரிசி ஆச்சியோ, மனோன்மணி ஆச்சி பெரிய நான் வள்ளல் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னோ, இல்ல MCN மாணிகண்ணனோட மனைவி நான் வள்ளிகனாச்சியோ இல்லாம எங்களாலும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய முடியும் என்ற ஒரு உந்துதலோடு நாங்களும் செய்ய வருகிறோம் என்று துணிந்து வந்தவர்கள் இந்த பெண்மணிகள். அத்தனை பேரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி இந்த சந்தை ரொம்ப பெரிய சக்சஸ் கொண்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணமான இந்த வெண்டர்ஸ் எல்லாரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது எல்லாருமே பார்த்துட்டு சொன்னாங்க பிரம்மாண்டம் ஆக்கியிருக்கீங்கன்னு. இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி எப்போதுமே ஒரு மனிதருக்கு ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் எல்லாருக்கும் பின்னாடி ஆண்கள் தான் எல்லாரோட ஹஸ்பண்டு கூட இருந்து அப்படி உற்சாகமாக வேலை செய்து இந்த ஒரு சிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது விழாவின் தொடக்கமாக வருகை தந்த அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று இந்த அரங்கையே கணித்துறலால் விழாக்கோலமாக மாற்றிய மதிப்பிற்குரிய ரோஜா வள்ளிகண்ணாச்சி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அதோடு இன்றைய நாளுக்கு இன்னொரு சிறப்பு
நமது ரோஜா வள்ளிக்கண் ஆச்சி அவர்களின் திருமண நாள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ஆச்சி. எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். அத்தகைய உன்னதமான எண்ணமும் அன்பான குணமும் கொண்ட ரோஜா வள்ளிக்கண் ஆச்சி அவர்களுக்கும் நாகராஜன் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள். செட்டிநாட்டில் சந்தை என்ற குழந்தை ஆட்சியின் திருமண நாள் அன்றே பிறந்திருப்பது எவ்வளவு சிறப்பு பட்டீர்களா? ஆசீர்வாதமும் அவர்களுக்கு உங்கள் ஆசீர்வாதத்தோடு நடக்கின்றது. Now the most awaited moment, I would like to invite our special guest, Dr. T.K. Prabhu, Minister, to address the gathering. இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றேன். பாரம்பரியத்தின் வடிவாக திகழும் இந்த விழாவிற்கு அனைவரையும் சிவப்பு கம்பளம் தெரிந்து அன்போடும் கருத்தோடும் வரவேற்கிறது. அதான் வலி கொஞ்சம் வலியை விட்டு நிற்பீங்களா? கொஞ்சம் வலி இவர் யாருக்கா? பிரபு. ஓ பிரபுவா? பிரபு மக்களை போல கடவுளுக்கும் பங்கு வைத்தார். நிலை உயர்ந்து நின்றவர்கள் இன்றும் நிலைத்த புகழ் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ காடேஸ்வரநாதர் கையிலவர் அறம் தொடங்கி கன்னியாகுமரி வரை தொடர்ந்து செல்லும் அவர்கள். நான் எத்தனை நின்ற போதும் அண்ணார் நற்பெயரை மனிதர்களும் தம்பி வாழ்த்துக்கள். கடுமையான உழைப்பு கிடைக்கும் வெற்றி. அப்படியே பேக் சைடுல போங்க, வழி விடுங்க கொஞ்சம் எல்லாரும். புதிய ஹீரோ ரியல் டாக்டர் நம் வீட்டு பிள்ளை கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரர் இன்றைய அரசியலின் பாவை பாவில் சிவகங்கை மாவட்ட செயலராக இருந்து மக்களின் நம்பிக்கையை பெற்று சட்டமன்ற தொகுதியில் அமைச்சராகி சாதனை படைப்பில் இருக்கும் சமுதாயத்தை சீர்படுத்தும் பணியே தமது பணி என்று விளங்கினார் சொல்லவும் செய்கிறேன். It's an absolute honor and a privilege to welcome a leader who beautifully bridges the world of advanced sciences with compassionate public service. Today we have amongst us an exceptional visionary and a dynamic leader. பயங்கர தலையா இருக்கு. Cabinet Minister, our proud Karaikudi constituency MLA. Let's put our hands together to welcome Minister Dr. T.K. Prabhu. Governance, Dr. Prabhu established himself as a distinguished scholar and a world-class dental surgeon, holding an advanced master's degree from the prestigious university in Germany. He brought global standards of healthcare straight to Karaikudi, transforming thousands of smiles with his unmatched expertise and dedication. Lighting the lamp symbolizes the removal of darkness and the ushering in of knowledge, wisdom, prosperity and positivity. To mark the auspicious beginning of the Chettinad Sunday,
we shall now proceed with the traditional lighting of the Kutturalakku. My respectfully invite our esteemed chief guests, distinguished dignitaries and special invitees to kindly come forward and light the ceremonial lamp. இதோ இங்கு குத்துவிளக்கை ஏற்றும் தருணம். மங்கள பொருட்களில் முதன்மையானது தீபம். அறியாமை எனும் இருள் நீக்கி அறிவு எனும் ஒளி பரவ இத்தருணத்தில் குத்துவிளக்கு ஏற்ற அனைத்து டிக்னிட்டரிஸையும் மேடைக்கு அழைக்கின்றோம். Here we have all our dignitaries on stage to light the குத்துவிளக்கு. முக்கிய விருந்தினர்களை குத்துவிளக்கு ஏற்றி தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அப்பத்தா அன்புடன் டிவி, கண்ணம்மைய அப்பத்தா டிவி சப்ஸ்கிரைப் டச் பண்ணிவிட்டு பாருங்கள். புதிய அமைச்சரவையில் ஹெல்த் மினிஸ்டர் எங்கள் காரைக்குடியின் செல்லப்பிள்ளை பிரபு அவர்கள் செட்டிநாடு மகளிர் சந்தைக்கு அற்புதமாக வந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அன்பாக ஒவ்வொருவரோடும் ஃபோன் நம்பர் வாங்கி கொண்டு ஃபோன் நம்பர் கொடுத்து கொண்டு எல்லாவற்றிற்கும் உலக மகளிர் சங்கம் வர வேண்டும் என்றும் காரைக்குடி கண்டாங்கி சேலையில் நண்பர்களோட சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல மறக்கவே முடியாது.